வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடந்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பொது கணக்கு குழு தலைவர் ரமேஷ் எம்எல்ஏ, தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர்கள் ஆஷிஷ், மாதோரா முறை, ஜெயந்த்குமார் ரே முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த், தணிக்கை தலைமை இயக்குநர் திருப்பதி வெங்கடசாமி, மூத்த துணை கணக்காளர்கள் ஜெனரல் ஆபிரகாம் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தணிக்கை உணர்திறன் திட்டம் சார்பில் பொது நிதி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மின்வெட்டு அறிவிப்பு. நேரம் காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. புதுவை 22 கிலோவாட் தொண்டமாடத்தம் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 21/11/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. தொண்டமாடத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம், கூனிமுடக்கு, பிள்ளையார்குப்பம், செள்ளிப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியது. புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் 94, அலைட் ஹெல்த் சயின்ஸ் 87 என இரு பிரிவுகளிலும் மொத்தம் 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த 2024-25 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த அக்டோபரில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இவர்களுக்கான கலந்தாய்வு ஜிப்மர் அப்துல் கலாம் அரங்கில் நேற்று துவங்கியது. கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தற்காலிக பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இன்று காலை கலந்தாய்விற்கான செயல்முறைகள் நடத்தப்பட்டன. இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நாளை ஜிப்மர் அகாடமிக் மையத்தில் மருத்துவ பரிசோதனையும் மதியம் சேர்க்கை ஆணையும் வழங்கப்படுகிறது. வரும் 25ஆம் தேதி வகுப்புகள் துவங்க உள்ளன. கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு செய்த DIG சத்யசுந்தரம் அங்கு பணிபுரியும் காவலர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார். புதுச்சேரி DIG சத்யசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதலாக நேரு வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் SP அலுவலகத்தின் 2வது மாடியில் உள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி, போக்குவரத்து வடக்கு கிழக்கு பிரிவு SP செல்வம், இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ் கிழக்கு, சுரேஷ் பாபு வடக்கு மற்றும் SIக்கள் இதில் கலந்து கொண்டனர். அப்பொழுது எங்கெங்கு போக்குவரத்து நெரிசல் விபத்துகள் அதிகமாக ஏற்படுகிறது என்றும் போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ பட காட்சிகள் மூலமாக DIGக்கு எடுத்துரைத்தனர். அப்பொழுது அவர் விபத்துகளை குறைக்கவும் நெரிசலை போக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்டுகளை DIG வழங்கினார். போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் 300க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது. நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்புக்காகவும் மழைக்காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலம் பிடிக்கப்பட்டு உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சாலைகளில் தெரியும் மாடுகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விபத்து அதிகரித்து வருகிறது. சாலையில் சுற்றித் திரிந்த 108 மாடுகள் இதுவரை பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் இருந்து ரூபாய் 2,61,420 அபராதம் வசூலிக்கப்பட்டு மாடுகளை இனி சாலையில் திரிய விட மாட்டோம் என உறுதிமொழி பெறப்பட்டது. இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் மூலம் தொடர்ந்து புகார்கள் வருகின்றன.
ஆகையால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் உழவர்கரை நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்க உள்ளது. அதன்படி நகராட்சியால் பிடிக்கப்படும் மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிப்பதோடு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு அடிமைத்தனமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளது. லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார். மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் 21 முறை புதுச்சேரி அரசு வாய்தா வாங்கி டெண்டர் விடும் காலத்தை நீடித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்காக மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவையில் உள்ள 465 கோடி ரூபாய் பணத்தை உடனடியாக வசூல் செய்ய வேண்டும் என்று தலைமை செயலர் உத்தரவிடுகிறார். ஆனால் மின்துறை அமைச்சர் மின்துறை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் அதனால்தான் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல. கடந்த ஆண்டு 25 கோடி ரூபாய் லாபம் என்று கூறிய அமைச்சர் இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் நஷ்டம் என்று கூறும் அவர் அதற்கு விரிவான கணக்குகளை காட்ட முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி அரசாங்கத்தில் வெளிப்படையான தன்மை இல்லை. மின்துறையை தனியார் மயமாக்க போகிறோமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதில் பொதுமக்களை இந்த அரசு ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், பாஜகவின் தவறான மக்கள் விரோத செயலுக்கு முதலமைச்சர் ஏன் துணை போகிறார் என்று கேள்வி எழுப்பினார். 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை 500 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்றும், அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருகிறது. லஞ்சம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது என்றார். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்து விநாயகர் கோவிலுக்கு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக தங்கத்தேர் செய்யும் பணியை உளியால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தேர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பெத்துசெட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தேர் அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி 12.5 அடி உயரமும் 8 அடி நீளமும் 6 அடி அகலத்தில் அமைய உள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் 4 கிலோ 800 கிராம் தங்கமும் 300 கிலோ காப்பர் 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது. தங்கத்தேர் செய்யும் பணிக்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டார். அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்து கோவில் பிரகாரத்தில் வலம் வந்தார். இதனை அடுத்து தங்கத்தேர் செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆலயத்தின் நிர்வாகத்திற்கு காசோலையை வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஒளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தேர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், பள்ளி துணை முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்க விரிவுரையாளர் ஜீவராஜு நன்றி உரை கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய 30 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இலவச அரிசி வழங்க வந்த சுயேட்சை எம்எல்ஏ எம் சிவசங்கரனை அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ எம் சிவசங்கரன் இவர் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். அண்மையில் இவரை கோரிமேடு பகுதியில் கடை பிரச்சனையில் ராமு என்பவர் மிரட்டியதாக புகார் எழுந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிவசங்கரன் எம்எல்ஏ உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட லம்பாட் சரவணன் நகருக்கு தீபாவளிக்கான இலவச அரிசி விநியோகத்தை தொடங்கி வைக்க சென்றார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டி முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை எம்எல்ஏ சமரசம் செய்து கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றார். சமாதானம் அடையாத மக்கள் உடனடியாக சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என ஆவேசமாக கூறினர். அதனால் அங்கிருந்து எம்எல்ஏ அவசரமாக புறப்பட்டு சென்றார். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தாளாளர் பிரெட்டேரிக் வரவேற்றார். பள்ளி முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக அரசு பள்ளி கல்வி இயக்கக இயக்குநர் பிரியதர்ஷினி, அருட்தந்தை ஜோசப் பால், ஜிக்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாச்சலம், பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து அவந்திகா போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கும் ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குநர் ஜெட்டா பிரெட்டேரிக், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நகராட்சி மேரி கட்டிடத்தில் செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்றார். அவர் தேங்கி நிற்கும் நகராட்சி பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உப்பளம் தொகுதி நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து குறிப்பாக நடைபெற்றது. குபேர் திருமண மண்டபம் பூர்ணமைப்பு பணி தொடங்கியும் முடியாமல் இருக்கிறது. பம்பாக்கரப்பாளையம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வாய்க்கால் மூலம் கழிவுநீர் வெளியேற்றும் பணிகள் யாவும் முடியாமல் இருக்கிறது. ராசு உடையார் தோட்டம் யூ வடிகால் மேலே சாலை அமைக்கும் பணி 3 கோடி ரூபாய் செலவில் கடலூர் சாலையில் இருந்து உப்பனார் வாய்க்கால் வரை வாய்க்கால் சீரமைப்பு பணி பல்லவன் வீதியோடு நிற்கிறது. ஜெயராம் செட்டியார் தோட்டம் மற்றும் நேதாஜி நகர் 2 சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் ஆகிய பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கொசு மருந்து தொடர்ச்சியாக அடிக்க வேண்டும் என்று நகராட்சி டாக்டர் ஆர்த்தி அவர்களையும் நேரில் சென்று சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். தொகுதி சார்ந்த பணிகள், பிரச்சினைகள், மக்கள் தேவைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் இன்று நகராட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். உடன் நகராட்சி திட்ட அதிகாரி இளநிலை பொறியாளர் நமச்சிவாயம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், திமுக கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளையனூர் தொகுதியில் 161 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வெள்ளையனூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 161 பயனாளிகளுக்கு முதியோர், விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வெள்ளையனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா, நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா சம்பரோஷண திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக புற்றுமண் பூஜை, விதையிடு விழா, வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, மகா சாந்தி ஹோமம், நவகலசம், கோபூஜை, மகா பூர்ணஹாதி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று லட்சுமி நாராயண பெருமாள் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து மூலவன் லட்சுமி நாராயண பெருமாள், கனகவள்ளி தாயார், கோதண்டராமர் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சிறுவந்தாடு உட்பட சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இரவு சிறப்பு அலங்காரத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது.
திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வெள்ளியனூர் கொம்யூன் காசிக்கு வீசும் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனூரை ஸ்ரீ ஸ்ரீ கங்கபராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. மயிலம் பொம்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் அருளாசையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் வேளாண்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்து விளக்கு ஏற்றி மண்டபத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை 21/11/2024 ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும். இதன் காரணமாக வரும் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்து 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் மாலை 4 மணி வரை 14 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்று 1001வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதேவேளை தொலைதூரம் சென்று தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். இதையடுத்து அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான கொள்கைகளை ரஷ்யா மாற்றியமைத்துள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு மேலும் $275 பில்லியன் மதிப்பிலான ஆயுத உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதில் ராணுவ டாங்கிகள், ஏவுகணைகள் உள்பட அதிநவீன ஆயுதங்களும் அடங்கும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவுடனான போர் தொடங்கியது முதல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவி $51 பில்லியன் எட்டியுள்ளது. திருவனந்தபுரம் அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணி அடுத்த ஆண்டு கேரளா செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் அடுத்த வருடம் நடைபெறும் சர்வதேச போட்டியில் மெஸ்ஸியுடன் கூடிய அர்ஜென்டினா அணி கலந்து கொண்டு விளையாடும் என அம்மாநில விளையாட்டுத்துறை மந்திரி வி. அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் மேற்பார்வையில் இந்த போட்டி நடத்தப்படும் என்றும் இந்த உயர்தர போட்டிக்கான அனைத்து நிதி உதவிகளும் மாநில வணிகர்களால் வழங்கப்படும் என்றும் மெஸ்ஸி கலந்து கொள்ளும் சர்வதேச போட்டியை நடத்தும் திறன் கேரளாவிற்கு உள்ளது என்றும் விளையாட்டுத்துறை மந்திரி வி. அப்துல் ரஹ்மான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மெஸ்ஸி கடைசியாக 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் விளையாடினார். கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் அர்ஜென்டினா அணி வெனிசுலாவை எதிர்கொண்டது. இந்த சர்வதேச நட்பு ஆட்டம் கோல் ஏதுமின்றி டிராவில் முடிந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.